மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அள்ளி கொடுத்த வள்ளல் என்று கொண்டாடப்படுபவர் எம்ஜிஆர். நற்குணங்களால் என்றும் நினைவு கூறப்படும் அவரது பெயரால் இப்போது சொத்து குறித்த ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. எம்ஜிஆர் என்பது தமிழ்நாட்டின் மந்திரச் சொல். தமிழ்நாட்டு அரசியலையும் சினிமாவையும் பற்றி பேசுகையில் இவரை குறிப்பிடாமல் நிறைவு பெறாது விவாதம். இவ்விரு துறைகளிலும் சாதனைகளை மட்டுமே பதிவு செய்த வித்தகர். சினிமாவிலும் அரசியலிலும் எம்ஜிஆரை ஆசானாக ஏற்றவர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள். சென்னை ராமாவரம் சாலையில் செல்லும் போது எம்ஜிஆரின் தோட்டத்து வீட்டை நோக்கி அனிச்சையாக திரும்பி மனமாற வணங்குவோர் பலர் இருக்கிறார்கள். இப்போது எம்ஜிஆரை பற்றி பேச காரணம் திருச்சியில் இருக்கும் இவரது பங்களா. திருச்சி எப்போதும் எம்ஜிஆரின் மனதுக்கு நெருக்கமானதாக இருந்தது. அதிமுகவின் 2வது மாநில மாநாட்டை திருச்சியில்தான் நடத்தினார் எம்ஜிஆர். தனது ஆட்சியின் மைல்கல் திட்டமான சத்துணவு திட்டத்தை தொடங்கி வைத்தது திருச்சியில்தான். ஒரு கட்டத்தில் திருச்சியை தமிழ்நாட்டின் 2வது தலைநகரமாக மாற்றப்போவதாகவும் அறிவித்தார். அந்த வேளையில்தான் திருச்சியில் ஒரு வீடு வாங்க விரும்பினார். 1984 அப்போதைய அமைச்சர் நல்லுசாமி மூலம் வீட்டை வாங்கினார். அந்த இடம் நல்லா இருக்குது, எனக்கு இங்கே பங்களா வேணும், நான் வந்தால் தங்குறதுக்கான வசதியெல்லாம் இருக்கணும் அப்படி அவர் திருச்சியாக அவர் ரொம்ப கொஞ்சம் விரும்புவார். தலைவர் தாங்க மாற்றணும் கூட நினச்சிக்கிட்டு இருந்தார் நடுவில். அதனால் அவர் அந்த இடம் ரொம்ப விரும்பி வாங்கினார் அவர் பேர்லேயே. குடமுருட்டி ஆற்றங்கரையில் இருந்து உறையூர் செல்லும் சாலையில் வயல்வெளிகள் சூழ அமைந்திருந்தது அந்த வீடு. அதை எம்ஜிஆர் பங்களா என்கிறார்கள் திருச்சி மக்கள். 80,000 சதுர அடி காலியிடத்துடன் மொத்தம் 1.8 ஏக்கர் பரப்பில் இன்றும் இருக்கிறது எம்ஜிஆர் பங்களா. எம்ஜிஆரின் பெயரில் வாங்கப்பட்ட இந்த பங்களாவின் இப்போதைய மதிப்பு 25 கோடி ரூபாய். இதன் பட்டாவில் தான் இப்போது வில்லங்கம். சட்டவிரோதமாக பெயர் மாற்றம் செய்துவிட்டதாக திருச்சி ஆட்சியரிடம் மனு அளித்து முறையிட்டிருக்கிறார் முன்னாள் நில அளவையர் சார்லஸ். எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாரிசு சந்திரன் வந்தார். இதில் சந்திரன் தான் எனக்கு பட்டா கொடுங்க இந்த மாதிரி சார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவங்க பேருக்கெல்லாம் பட்டா போட்டு அவர் பேருக்கு கொடுத்தாச்சு. அவங்க பேருக்கு அவர் பேருக்கு கொடுத்ததுக்கப்புறம் ரெக்கார்டை போய் பார்த்தா இந்த மாதிரி அடித்து போட்டு அதிமுக அதிமுக பொதுச் செயலாளர்னு போட்டிருந்துச்சு. இது எந்த ரெக்கார்டை வச்சு போட்டாங்க, ஏன் போட்டாங்க, இதுக்கு என்ன ரெக்கார்டு கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட்டா பெயர் குழப்பம் குறித்து 2021 முறையிட்ட போது தன்னையும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனையும் அழைத்து கோட்டாட்சியர் விசாரித்ததாக கூறுகிறார் சார்லஸ். விசாரணை முடியறதுக்குள்ள அதுக்குள்ள ஆர்டிஓ பொதுச் செயலாளர் அதிமுகன்னு கணக்கில் போட்டார். வெல்லமண்டி நடராஜன் என் கூட விசாரணை, நானும் விசாரணைக்கு போனேன், அவரும் விசாரணைக்கு போனேன். நான் எம்ஜிஆரோட பத்திரத்தை நான் கொடுத்தேன், அவரு என்ன பத்திரத்தை கொடுத்தாரு. இந்த கோட்டாட்சியர் எப்படி பொதுச் செயலாளர் அதிமுகன்னு போட்டார். பின்னர் அந்த பெயரும் நீக்கப்பட்டு வேறொரு பெயரில் கணினி நிலப்பதிவேட்டில் பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக கூறுகிறது புகார் மனு. எம்ஜிஆர் ஆசையாக வாங்கிய அந்த வீட்டை அவரது வாரிசுகளான தங்களுக்கே வழங்க வேண்டும் என அரசிடம் கோருகிறார்கள் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணியின் மகன்கள். அவர் பேரில் இருந்தது, அது வில்லில் வராத சொத்து, அது நாங்கள் என்ன பண்ணோம், வில்லில் அவர் எழுதலாத. அதனால வில்லில் வராத சொத்துக்கள்லாம் 2nd கிளாஸ் லீகல் ஹேர்ஸ் நாங்கள் தான், அது எங்களுக்கு வந்துடணும். கவர்மெண்ட்லாம் அங்கே இருக்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு உங்களுக்கு கிளியராக தெரியுது. இதெல்லாம் அந்த பேப்பரை மாற்றினது கொண்டது, அது ஒரு ரெசிப்ட்லாம் எங்ககிட்ட இருக்குது. பேசிஸ் ஆன் தட் பேசிஸ் அவங்க டெஃபினட்டாக அது எங்கள் பேருக்கு தலைவர் பேருக்கு மாற்றி கொடுக்கணும். தலைவருக்கு பேருக்கு வந்ததுன்னா நாங்கள் அதை கிளைம் பண்ணிடுவோம். எம்ஜிஆர் பங்களா சர்ச்சை குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபோது உரிய ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பிற்கும் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவற்றை ஆய்வு செய்த பிறகே முடிவெடுக்கப்படும் என்றும் பதில் கிடைத்தது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர்கள் லெனின் மற்றும் விக்னேஷ் முத்து. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.